வாசிபா வீட்டு கழிவுகளை பிரிக்கலாமா? பிரிங்க பார்ப்போம். பவர் பேங்க், மின்னணு கழிவுகள், கண்ணாடி, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், தெளிக்கும் குவளை, நச்சு கழிவுகள், அலைபேசி, மின்னணு கழிவுகள், உலோகம், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், அட்டை, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், ஷூ பாலிஷ், நச்சு கழிவுகள், இலைகள், உயிரியல் கழிவுகள், வண்ணம், நச்சுக்கழிவுகள், மருந்து, நச்சுக்கழிவுகள், பூக்கள், உயிரியல் கழிவுகள், டேப், மின்னணு கழிவுகள், உலோகம், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், உலோகம், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், நெகிழி, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், பழைய மாத்திரை, அச்சு கழிவுகள், மின்கலன், நச்சு கழிவுகள், காய்கறி கழிவுகள், உயிரியல் கழிவுகள், பூட்டு, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், கணினி பாகம், மின் கழிவுகள், மின்னணு கழிவுகள், நெகிழி, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், மருந்து, நச்சு கழிவுகள், மின்சாதனம், மின்னணு கழிவுகள். கரெக்டாக பிரிச்சிட்டாளா? வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாம் அவளுக்கு.